ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக போத் ஜான்சனா ஃபேன்ஸுக்கும் சரி ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸுக்கும் சரி ஒரு பெரிய பேட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் இருக்குது. அது போக பிக் பிளான்ஸ் எல்லாத்தையும் சர்வே சீரிஸ்க்காக இப்போ வரைக்கும் கரெக்டாக டபிள்யூசிலேருந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது போக நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. பிக் ஸ்டார்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இப்போ வரைக்கும் கரெக்டாக சைன் பண்ணியிருக்காங்க. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீடாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி விமன்ஸ் வார் கேம்ஸ் அண்ட் ஆல்சோ மென்ஸ் வார் கேம்ஸில் பேலன்ஸ் மெம்பர்ஸ் யாராக இருக்க போகிறா, ஸோ பிக் ஸ்டார்ஸ் எல்லாரும் வர போகிறாங்கன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கைஸ், அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கரெக்டாக டபிள்யூஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர், அதாவது 2026 டபிள்யூடபிள்யூ எலிமினேஷன் சேம்பர் வந்து சிக்காகோவில் நடக்க போகுது. சிக்காகோவில் உள்ள யுனைடெட் சென்டரில் தான் நடக்க போகுது. டேட் எப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக February 28 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிக் ஸ்டார்ஸ்னு எடுத்துக்கிட்டோமா, சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டெஃப்னி வாகர், பெக்கி லிஞ்ச், ஜே ஊசோ, இயோ ஸ்கை, அது மட்டும் இல்லாமல் ஜேட் கார்கில், ரியா ரிப்ளே, பிரான் பிரேக்கர் அண்ட் ஆல்சோ ஸ்டீவன் ஸ்டாட்டன், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் மெயின் லீடாகவே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்கமிங் ரா ரிலேட்டட் தான். ஸோ ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்றதை ஃபுல் டீகோடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கி பெல்லாவோடைய ஒரு ஹீல் டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. அதுக்கான ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கி பெல்லா அட்ரஸ் பண்ணுறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது டபிள்யூடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சோஷியல் மீடியாவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹீல் டர்னை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வீக் ரா வந்து பார்த்தீங்கன்னா மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடக்க போதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரால வந்து இதை வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி அட்ரஸ் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கின்டையர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்டாக ட்ரூ மேக்கின்டையர் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிவி ஆஃப் போகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அதாவது நிக் ஆல்டிஸ் அவரை சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, ஸோ அதை விட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அதை பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ அப்டேட்டில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ ட்ரூ மேக்கின்டையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரெக்டாக சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து மூவி ஷூட்காக போகிறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. பட் அது ரியல் ரீசன் கிடையாது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் ரிலேட்டட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் போயிருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக இது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை ஒரு சில கன்ஃபர்மேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் மேட் ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து சர்வைவ் சீரிஸில் கண்டினியூ ஆகுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக ட்ரூ மேக்கின்டையர், கோடி ரோட்ஸ் தான் ஃபியூலில் இருந்தாங்கன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சதான். அண்ட் ஆல்சோ இது எதுக்கான லீடுன்னு போகும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம விஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய விஷன் கூட சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ், ஜேவுஸ் இவங்கெல்லாம் அகேன்ஸ்டாக இருக்காங்கல்ல. மோஸ்ட் ப்ராபப்ளி அதில் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஆட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், நம்ம ஜான்சனா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜிம்மி ஊசோ, எலினேட் இந்த மாதிரியான பிக் ஸ்டார்ஸில் இருக்கிற நிலையில் விஷன் பயங்கரமாக வீக்காக இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல விஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்மளோட ட்ரூ மேக்கின்டையர் இந்த இடத்துல வரலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் ஹீல் டீம் பயங்கர வீக்காக இருக்காங்க. ஸோ அந்த சைடு பாருங்கள், பிரான்சன் ரீட், பிரான் பிரேக்கர், லோகன் பால் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ பிக் ஸ்டார்ஸ்னு சொல்கிற லெவலுக்கு யாருமே இந்த இடத்துல இல்லை. அண்ட் ஆல்சோ ப்ராக் லெஸ்னர் வருவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சொல்லியிருக்காங்க. அந்த ஆல்சோ இந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் வர பட்சத்துக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீல் டீமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா ஃபேஸ் டீமை பார்க்கும்போது பயங்கர வீக்காக இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அப்போ நல்லா ஈக்குவல் காம்படேட்டாக இருந்தால் தான் ஸோ பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் காம்படேட் கொடுப்பாங்கடா, மேட்ச் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். பட் இந்த மாதிரி அவங்க புக் பண்ணுற பட்சத்துக்கு ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போராகிற நிலையில் மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ரூ மேக்கின்டையரோடைய சஸ்பென்ஷன் வந்து சர்வைவ் சீரிஸில் கண்டினியூ ஆகும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது சூடன்ஸ் நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வருவார், வந்து ஹீல் டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா காம்படேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ ரெசில்மேனியா 42 ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளோட ஸ்டெஃப்னி வாகர் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கல்ல. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக டபிள்யூடபிள்யூ சைட்லேருந்து ஸ்டெஃப்னி வாகர் அண்ட் ஆல்சோ பெக்கி லிஞ்ச், ரியா ரிப்ளே இவங்க 3 பேரையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெசில்மேனியா 42 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க 3 பேரும் ஒரு மேட்ச்சில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யார் சாம்பியனாக இருப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. பட் இப்போ வரைக்கும் கரெக்டாக பாடி ஸ்லாம்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக டபிள்யூடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ்க்கான ஒரு சில டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சத்தியமாக இந்த மேட்ச் நடந்துச்சுன்னா அல்டிமேட்டாக. நாலாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் சைனிங்கை டபிள்யூடபிள்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய டிஎன்ஏ சேர்ந்த ஜோ ஹென்ரியை இப்போ வரைக்கும் கரெக்டாக டபிள்யூடபிள்யூ அஃபிஷியலாக சைன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய ஃபார்மர் டிஎன்ஏ சாம்பியனான ஜோ ஹென்ரியை வந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக டபிள்யூடபிள்யூ சைன் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டபிள்யூடபிள்யூ டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷனில் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஜோ ஹென்ரி மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டோட டபிள்யூடபிள்யூ இருக்காங்கன்றத. மெயினாக ஷான் மைக்கேல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு. ஸோ அவர் வந்து NXT
யூஎஃப்சியில் கொண்டு வந்து சண்டை போடுறதுக்காக பயங்கர ஈகர்னஸோட இருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அவர் கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே WWE சைன் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் இப்போ வரைக்கும் கண்டா சைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரஸ்டடான சோர்ஸான ஃபைட்ஃபுல் செலக்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக மெயின் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் ரிலேட்டட் பார்த்துடலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஏஜி ஸ்டைல்ஸுக்கு ஒரு சில பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஜி ஸ்டைல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக நோ கான்டெஸ்ட் ரெஸ்லிங்கிற போட்காஸ்ட்டில் அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. அதில் வந்து அவங்க நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேன்சல்டு பிளான் ரிலேட்டட் பேசியிருக்காரு. அது எந்த பிளான்ன்றதை ஏஜி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லலை. பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் அவுட் ஆயிருக்குன்றதை சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்டாக கடைசியாக கிளாஸ் இந்த பாரிஸில் நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து நம்மளுடைய ஜான்சினா கூட வந்து பார்த்தீங்கன்னா மேட்சப் பண்ணியிருப்பாரு. அந்த பேட்சப் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த மேட்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிளான்ஸ் இருந்துருந்துச்சாமா நம்ம ஏஜி ஸ்டைல்ஸுக்கு. அது வந்து நல்ல பிளான்ஸ்ன்றதே ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா மேட்சுக்கு முன்னாடி இது இருந்தனால அந்த பிளான்ஸை மொத்தமாகவே ஸ்கிராப் அவுட் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்டாக டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வச்சிருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல பிளான் சொல்கிறேன்னா மோஸ்ட் ப்ராபப்லி டைட்டிலுக்கான பேஜுக்கு போயிருப்பாரோ. ஸோ என்ன கதைன்றது தெரில. பட் இருந்தாலும் இது ஜான்சினா மேட்சுக்கு முன்னாடி இந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் அவுட் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. என்ன பிளான்ஸ்ன்றதை அவர் சொல்லலாம். பட் பெரிய பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து WWE ஸ்கிராப் அவுட் பண்ணியிருக்காங்கன்றதை ஏஜி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு பெரிய கொஸ்டின் என்னன்னா, ஸோ ஏஜி ஸ்டைல்ஸ் ஏன் TNA சண்டை போடலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நிறைய ஃபேன்ஸுக்கு புரியாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் கண்டா NXTயும் TNAயும் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷனில் இருக்காங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா NXT ஸ்டார்ஸ் எல்லாரும் TNA போகிறதும், TNA ஸ்டார்ஸ் எல்லாம் NXT வர்றதும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரி கூட அப்பப்போ NXTயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆகிக்கிட்டே இருந்திருந்தாரு. அதர்வைஸ் ஏன் ஏஜி ஸ்டைல்ஸ் போகல? ஏன்னா 2025 ஸ்லாமிவர்சரின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸ் அப்பியரன்ஸ் இருப்பார். நிறைய ஆடியன்ஸ் வந்து அதில் வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவாருன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் ஏஜி ஸ்டைல்ஸ் அதில் கம்ப்ளீட் பண்ணல. இதை பற்றி ஏன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஏஜி ஸ்டைல்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இது நடந்திருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஏன் WWE இது எனக்கு பண்ணலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே தெரிலன்றதை ஏஜி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அதில் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதை சொல்லியிருக்காரு. பட் WWE அதை பண்ணலன்றதை ரெஃபர் பண்ணி கடைசி 2 மெயின் அப்டேட்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ் 2025 ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ஹியூஜ் பிளான்ஸ் எல்லாத்தையுமே அது பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ தெரியாத நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ ஜான்சினா வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்காக நடந்துருச்சுல, அது ஒரிஜினல் பிளானை பொறுத்த வரைக்கும் அது சர்வைவர் சீரிஸில் நடக்க வேண்டியது. பட் WWE அதை தள்ளி வச்சு இப்போ ராலே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சிருக்கானுங்க. அப்போ சர்வைவர் சீரிஸில் அவருக்கு வார் கேம்ஸில் மேட்ச் இருக்குமோன்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் போகிற நிலையில் WWE இன்னும் ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்திருந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ WWE இப்போ வரைக்கும் கரண்டாக டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ரே மிஸ்டீரியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஏயோட மெகா சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து சர்வைவர் சீரிஸ் 2025 வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அஸ்வெல் இப்போ வரைக்கும் கரண்டாக அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் அவுட் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறது தான். ஸோ டாமினிக்கும் நம்ம ரே மிஸ்டீரியோக்கான மேட்ச் வந்து ஒரு டைட்டில் மேட்ச் நடந்தால் நல்லாயிருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி ரே மிஸ்டீரியோ நிறைய இன்டர்வியூவில் கேட்டிருந்தார். ஸோ அவர் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்சப் இருக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரே மிஸ்டீரியோ கேட்டிருந்தாருன்ற மாதிரி இப்போ வரைக்கும் கரண்டாக அது மோஸ்ட் ப்ராபப்லி டைட்டில் மேட்சாக நடக்கலாம்ன்ற மாதிரி WWE பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ கரண்ட் டேட்டில் இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சத்தியமாக நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் மோஸ்ட் ப்ராபப்லி WWE ஏன் கேன்சல் பண்ணாங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ ரெண்டாவது மெயின் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜான்சினா அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஜான்சினாக்கு அந்த சேட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுறேன். இப்போ வரைக்கும் கரண்டாக இது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக ஒரு ரூமராகவே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்குமான்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. மோஸ்ட் ரூமர்ஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் ஜான்சினாவும் ரோமன் ரெயின்ஸும் பேட்சப் பண்ணுவாங்க. ஸோ சர்வைவர் சீரிஸில் பேட்சப் பண்ணி உங்க 2 பேர் சண்டை போடுவாங்கன்ற ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இன்னொரு ரூமர் என்ன போயிட்டு இருக்குன்னா, ஸோ ஜான்சினாவோட ரிட்டையர்மெண்ட் டூல ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு மேட்ச் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸே டீஸ் பண்ணியிருந்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம கடைசி ராவுக்கு வந்து நம்ம ஜான்சினா வர போறாருன்றதை டீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் என்ன டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஜான்சினா கடைசியாக லாஸ்ட் டைம் ரால சண்டை போட போறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரால ஜான்சினாக்கு ஒரு மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்போனன்ட் யாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நோ எனக்கு சத்தியமாக தெரியல. பட் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூமர் ஸ்பெகுலேட் ஆகியிருக்கிறது. ரோமன் வர்சஸ் ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நடக்கும். இன்னொன்று வந்து ரோமனும் ஜான்சினாவும் ஒரே டீம் அப்போ சர்வீஸ் சண்டை போடுவாங்கன்ற மாதிரி 2 ரூமர்ஸ் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கடுத்தியாக பரவிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்படிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்திருந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜான்சினாக்கு சேட் நியூஸை சொல்லிடுறேன். ஸோ ஜான்சினா சர்வைவர் சீரிஸில் ஒரு பார்ட்டாக இருக்க மாட்டாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ சர்வைவர் சீரிஸில் அவருக்கு மேட்சே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லலை. ஏன்னா சர்வைவர் சீரிஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஸோ கண்டிப்பாக
ஜான்சன் வந்து தான் ஆகணுன்ற நிலையில் வார் கேம்ஸில் அவருக்கு பாட்டு இருக்காதுன்றத ரெஸ்டிங் அப்சர்வர் பார்த்தா சொல்லியிருக்காரு. அப்போ என்ன பண்ணுவார், மோஸ்ட் ப்ராபபிலி டைட்டில் கிட்டே டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை தான் பண்ணணும். ஸோ வார் கேம்ஸில் மேட்ச் இல்லைனா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் தான் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபெண்ட் பண்ணி தோத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்துக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ ரெண்டாவது சேட் நியூஸ் ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸுக்கு, அதாவது அது என்ன சேட் நியூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்தது என்னன்னா, ஸோ ஜான்சினாவுடைய ரிட்டையர்மெண்ட் டூரில் ரோமன் ரெயின்ஸ் ஒரு பாட்டாக இருப்பாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க. அதுவும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஜான்சினா வார் கேம்ஸில் கண்டிப்பாக இருக்க மாட்டாருன்றதை சொல்லியிருக்காரு. அது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோமன் ரெயின்ஸும் நம்ம ஜான்சினாவும் மோஸ்ட் ப்ராபபிலி ஒன் லாஸ்ட் டைம் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெஸ்லிங் அப்சர்வர் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ என் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 42 ஓட டீசர் பேக்கேஜ் WWE ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் உள்ள டீகோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி செப்பரேட் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். என் ஸ்க்ரீனில் 2 அப்டேட் வீடியோ கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.